நான் கூறிக்கொள்கிறேன். என்னுடைய மற்றும் திண்டுக்கல் சபையாரினுடைய அன்பையும் கூட நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அருமையானவர்களே, தேவனுடைய கிருபையில, அவருடைய தயவுல நாம இந்த 2025 வருடம் முழுவதுமாக கடந்து வருவதற்கு தேவன் நம் யாவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய தெய்வீக அனைத்து வகையான பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் நம்ம விசேஷித்த வகையில நம்ம இந்த வருடத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நாம் அருமையானவர்களே, நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலங்கள் என்பது ஒரு புதிய வருடத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புதிய வருடம் துவங்கும் போதே நமக்கு நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு அருமையான காலங்களாகவும் அது அங்க இருக்கு என்கின்ற அந்த பார்வையும் நம்ம மத்தியில் அங்க உண்டு. ஆகவே அருமையானவர்கள், இப்படியாக இந்த அழைப்புல நம்ம எண்ணற்ற வருடங்களை நாம கடந்து நம்ம வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். நாம ஆனாலும் அருமையானவர்களே, நாம் நினைவு கூற வேண்டிய அநேக விஷயங்கள் உண்டு. ஒரு வருடம் முடிந்து ஒரு புதிய வருடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று நாம சிந்திக்கும் போது, இந்த வருடத்தை எல்லாம் நம்ம எப்படி கடந்து வந்திருக்கிறோம், நம்ம எப்படி வாழ்ந்திருக்கிறோம், நம்முடைய உடன்படிக்கையானது அது எதளவுக்கு அதனுடைய கொள்ளளவை அதை எட்டி பிடிப்பதற்கு ஏதுவான, அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஏதுவான அந்த வாய்ப்புல நான் கடந்து வந்திருக்கிறேன் என்பதையெல்லாம் நிறைய விஷயங்களை நாம யோசிக்கக்கூடிய, நம்ம நிதானிக்கக்கூடிய ஒரு தருணமா கூட அங்க இருக்குது. ஏனென்றால் அருமையானவர்களே, ஒருவேளை இந்த காலப்பகுதிகளில் இந்த ஒரு உணர்வு நம்ம கிட்ட இல்லை என்றால், வரப்போகிற ஒரு புதிய வருடத்துல கூட நம்ம ஒரு நோக்கமற்றவர்களாகவே அந்த வருடத்தையும் நம்ம கடந்து செல்லக்கூடியவர்களாக அங்க இருப்போம். ஆனால் வேதம் நமக்கு அருமையான வகைகள்ல நிறைய எச்சரிப்புகளை நமக்கு கொடுக்குது. அந்த எச்சரிப்புகள் எல்லாம் காலத்தை அறிந்து நம்ம செயல்படணும், வாழணும், அதே போல நம்ம விழித்து கொள்ளணும் என்கின்ற எச்சரிப்புகள் எல்லாம் வேத வசனத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்க கொடுக்கப்படுகிறதே ரொம்ப தெளிவாக நம்மளால அங்க பார்க்க முடியும். ஆகவே அருமையானவர்களே, நாம ஏறத்தாழ இந்த வருடத்தினுடைய நிறைவின் பாகத்துல வந்துட்டோம். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் இதுதான் நீங்கள் இந்த வருடத்துல கூடிக்கொள்ளக்கூடிய கடைசி கூடுகையாக உங்களுக்கு இருக்கும். மீண்டும் சபையாராக இந்த இடத்துல கூடக்கூடிய அந்த நாள் என்பது உங்களுக்கு புதிய வருடத்துல தான் நீங்க கூடுவீங்க. அப்போ ஒரு புதிய வருடத்துல ஒரு புதிய சிருஷ்டிகளாக நாம் கூடிக்கொள்ளும் போது, கடந்த காலம் நம்ம எப்படிப்பட்ட நிலைகளில் நாம அந்த காலத்தை கடந்து வந்திருந்தாலும் பரவாயில்லை, கிடைக்க பெற போகிற அந்த புதிய வருடங்கள்ல ஒரு புதிய சிருஷ்டிகளாக நாம மேற்கொள்ள வேண்டிய அநேக விஷயங்கள், நாம ஏறெடுக்க வேண்டிய நிறைய உறுதிமொழிகள், நம்ம திட்டம் பண்ண வேண்டிய நிறைய ஆவிக்குரிய திட்டங்கள் என்று நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு. ஆனா அது எல்லாமே நம்ம பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை என்கின்ற அந்த வாழ்க்கையை நம்ம நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக தான் எல்லா காரியங்களையும் நம்ம செய்யக்கூடியவர்களாக அங்க இருப்போம். ஆகவே அதற்கு உறுதுணையாகத்தான் இந்த பாடம் கூட நமக்கு அங்க இருக்கும். பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் சொன்னது போல, பேராசை அற்றவர்களாய் நடந்து அல்லது வாழ்ந்து. அப்ப இந்த ஒரு வார்த்தை கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் மனதுக்கு ஒரு கஷ்டத்தை அல்லது ஒரு வருத்தத்தை நமக்கு தரக்கூடியதாக அங்க இருக்கும். அப்ப இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம முதலாவது புரிந்து கொள்வது அவசியம். ஏனென்றால் எந்த ஒரு வார்த்தையும் நமக்கு வேதத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய நமக்கான எச்சரிப்புகளாக, சத்தியங்களாக, போதனைகளாக, அறிவுரைகளாக அங்க இருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்வது அவசியம். அப்ப தேவன் நம்முடைய நன்மைக்காக கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் வசனங்களுக்குள்ள இருந்து வருவதனால அந்த வார்த்தை ஏதோ ஒரு பொருளை மட்டும் குறிக்கக்கூடியதாக இராமல், அது ஏதோ ஒரு சில காரியத்தை மட்டும் குறிக்கக்கூடியவைகளாக அல்லாமல், மாறாக அருமையான சகோதர சகோதரிகளே, சில வார்த்தைகள் பரந்த அர்த்தத்தை உடையவைகளாக அங்க இருக்கும். நம்ம எப்போதும் ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் மட்டும் எடுப்போம், ஒரு பார்வை மட்டும் நம்ம பார்ப்போம். ஆனா வேதம் நமக்கு அப்படி கொடுக்கறது இல்லை. அது பரந்த நிறைய அர்த்தத்தை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் தேவன் பொதுவாகவே
வேதத்தில் அவர் பயன்படுத்தக்கூடியவராக அங்கு அவர் இருப்பார். பொதுவாக வேதம் நமக்கு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதையும் அது சொல்லுது, எப்படியெல்லாம் நாம வாழக்கூடாது என்பதையும் என்ன பண்ணுது, நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவைகளாக அங்க இருக்கு. என்னென்ன குணங்களை எல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அது நமக்கு தெரியப்படுத்துது. என்னென்ன குணங்களை நாமோ களைந்து எறிய வேண்டும் என்பதையும் என்ன பண்ணுது, வேதம் நமக்கு காண்பிக்கும். ஆகவே அருமையானவர்களே, வேதம் பல்வேறு நிலைகள்ல அவைகள் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், நாம் அவைகளை ஒரே பார்வையில் பார்க்காமல் பரந்த பார்வையில் நம்ம பார்ப்போம். அப்ப பேராசை என்று சொல்லும் போது ஏதோ ஒரு குறுகிய பார்வையில பார்த்துட வேணாம். மாறாக பேராசை என்பது ஒரு கொள்கை. இன்னும் எளிமையா சொல்லணும்னா சுயநல கொள்கை என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சுயநல கொள்கை அற்றவர்களாய் நடந்து வாழ்ந்து, பேராசை அற்றவர்களாய் நடந்து வாழ்ந்து, இது எதிலெல்லாம் நம்ம கொண்டு வர முடியும் என்று பார்க்கும்போது, நம்மளுடைய பார்வையில நாம ஒரு சுயநல கொள்கை உடையவங்களாக நம்ம இருந்துவிடக் கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் இவைகள்ல ஒரு சுயநலமோ அல்லது பேராசையினுடைய கொள்கைகள் அல்லது அதனுடைய தாக்கங்கள் இல்லாமல் நம்முடைய வார்த்தைகள் கூட அங்க இருக்க வேண்டும் என்று வேதம் அங்க சொல்றது. நம்மளுடைய கிரியைகள், நாம என்ன செய்கிறோமோ, நம்மளுடைய நடத்தைகள், நம்முடைய வாழ்க்கை, இதெல்லாம் கிரிகைகள் சார்ந்தவைகள். அப்ப இவைகள்ல கூட என்ன இருக்கக்கூடாதுன்னா சுயநலம் கலந்த சுயநலம்னாலே பேராசை, அவ்வளவுதான். பேராசை என்ன ஆகக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்ப பேராசை என்பது எதுக்குள்ளெல்லாம் வருது, பார்வையில, வார்த்தைகள்ல, நம்முடைய சிந்தனைகள்ல, நம்மளுடைய கிரியைகள், நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையினுடைய செயல்கள்ல, இவைகள்ல எது இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுது அப்படின்னா பேராசை இருக்கக்கூடாது. பேராசை அற்றவர்களாக நாம வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு ஒரு தெளிவான ஒரு அழுத்தத்தை அது கொடுக்குது. அதனாலதான் கர்த்தர் இயேசு இந்த அழைப்புல நம்ம வரும்போதே நமக்கு என்ன சொல்றாருன்னா, சுயத்தை பலி செலுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று என்ன பண்ணிட்டார், ரொம்ப தெளிவா அவர் சொல்லிட்டார். ஆகவே இந்த சுயநலம் என்கின்ற அந்த பேராசை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இவைகளை இல்லாமல் செய்து கொண்டு, அதே சமயத்துல நாம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியின் வாழ்க்கையவும் நம்ம என்ன பண்ணணும், நாம ஏறெடுக்க வேண்டியவர்களாக இருக்கணும். ஒரு புறம் மாம்சத்தினுடைய வாழ்க்கையை நாம சாகடித்துக் கொண்டும், மறுபுறம் இந்த மாம்சத்தில் இருந்து கொண்டே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டும் என்ன ஆகணும், நாம இந்த பூமியில இருக்கும் வரை இந்த மாதிரியான நிலைப்பாடுகளில் தான் நாம முன்னேறி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு அங்க விசேஷமாக அறிவுறுத்தக்கூடியவைகளாக அங்க இருக்கு. அப்ப அந்த ஒரு வகைகள் நம்ம பார்க்கும்போது அது என்ன, அந்த பேராசை பாருங்க, அதுலயே ஆசை என்று வருது இல்லைங்களா. இப்ப ஆசை இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டயுமே என்ன இருக்கும், ஆசை இருக்கும். ஆனா புதிய சிருஷ்டிகளாகிய நம்ம கிட்ட என்ன ஆசை இருக்கக்கூடாது, ஆசையே இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லல. பேராசை என்கின்ற சுயநலம் சார்ந்தவைகள் இருக்கக்கூடாது என்று அது சொல்லுது. சரி, இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்று பார்க்கும்போது அருமையானவர்களே, இப்போ நம்மை அல்லாமல் மற்றவர்கள் கிட்ட ஏதோ ஒரு காரியம் நம்மகிட்ட இல்லாதவைகள் இருக்கும்போது அவைகளின் மீது பார்வையோ, அவைகளின் மீது விசேஷித்த கவனமோ, அவைகளின் மீது நம்ம ஒரு ஆர்வம் காமிச்சு அவைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணங்கள், செயல்பாடுகள், இவைகள் தான் என்ன, இவைகள் தான் பேராசைகள் என்று ரொம்ப தெளிவாக நம்மளால அங்க பார்க்க முடியுது. இந்த பேராசை தேவனுடைய பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை பெரிய அளவுல பாதிக்கும். பெரிய அளவுல பாதிக்கும். பாதிப்பு என்று சொல்லும் போது புரியுது இல்லைங்களா. உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு மாதம் முழுவதும் வேலை பார்த்து அந்த மாதத்தினுடைய பணம் கையில வாங்கி திடீர்னு அந்த பணம் காணா போயிடுச்சுன்னா அந்த மாதமே நமக்கு என்ன ஆகும், பெரிய பாதிப்பு வரும் இல்லைங்களா. எதுல பாதிப்பு வரும், குடும்பத்தை நடத்துறதுல, அன்றாட தேவைகளை சந்திக்கிறதுல என்று நிறைய விஷயத்துல என்ன வரும், பெரிய பாதிப்பு வரும்.
அப்ப அந்த பாதிப்பை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? எதிர்கொள்ள வேண்டியவர்களாக நம்ம இருப்போம். அப்போ இந்த பார்வையை நம்ம வைக்கணும். இந்த பேராசை என்பது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பெரிய அளவுல என்ன பண்ணிரும்? பாதிப்புக்குள் வழி நடத்திரும், பாதிப்பை உண்டு பண்ணிரும், ஆபத்தை உண்டு பண்ணிரும் என்பதை நம்ம புரிந்து கொள்வது அவசியம். சரி, இதை இன்னும் நம்ம எப்படி நம்ம பார்ப்பது, புரிந்து கொள்வது என்று சொல்லும்போது ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். பொதுவாகவே இந்த மாம்சம் நம்ம கிட்ட இல்லாதவைகளை பிறர்கிட்ட பார்க்கும்போது என்ன வரும்? பணமோ அல்லது அறிவோ அல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட இருக்குது. இந்த மாம்சம் ரொம்ப அற்பமானதுதான். ஒரு சகோதரனுடைய பாக்கெட்ல ரொம்ப பளபளப்பா ஒரு பேனா இருந்துச்சுன்னா கூட நமக்கு என்ன வரும்? நம்ம கிட்ட இல்லாத போது அந்த சின்ன விஷயத்தின் மீது கூட ஒரு ஆசை வரும். இது போல நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா அற்பமான காரியங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இல்லாமல் பிறர்கிட்ட அவைகளை காணும் போது, செல்வம், வீடு, வசதி, காரு, இப்படி பல விஷயங்கள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நம்ம சொல்லலாம். இவைகளை எல்லாம் பார்க்கும்போது அல்லது நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கும்போது நம்ம இப்படி சிந்திக்கலாம். ஒருவேளை இந்த அழைப்புல எனக்கு கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாம் என் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு அருமையானவர்களுக்கு கிடைக்குதே என்று வரும்போது அதுல கூட நமக்கு என்ன வரும்? ஒரு பேராசை, ஒரு சுயநலம் என்பது என்ன ஆக ஆரம்பிக்கும்? நம்ம கிட்ட இல்லாதது பிறர்கிட்ட அவைகளை காணும் போது என்ன வர ஆரம்பிக்கும்? இந்த பேராசை நம்ம கிட்ட அங்க வர ஆரம்பிக்கும் என்று நம்ம பார்ப்போம். பொதுவாகவே இந்த உலகமே இன்னைக்கு இப்படித்தான் இயங்கிட்டு இருக்கு. பிறர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நாமும் எப்படி இருக்கணும், நாமளும் வசதியா இருக்கணும், நாமளும் பெரிய அளவுல இருக்கணும், நாமும் செல்வாக்கோட இருக்கணும் என்றுதான் இந்த உலகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பெரிய அளவுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இது மாம்சத்தினுடைய இயல்பான ஒரு விஷயம். உலகம் இப்படிதான் அது கடந்து போயிட்டு இருக்குது. ஆகவே அருமையானவர்களே, அநேகர் இந்த உலகத்துல அதிகமான வசதியை விரும்பக்கூடியவர்களாக இன்னைக்கு இருப்பதற்கான காரணம் இந்த பேராசை என்பதை நம்மளால என்ன பண்ண முடியுது? தெளிவாக நம்மளால அங்க பார்க்க முடியுது. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஏற்பாட்டுக்கு நேர் எதிரானவர்கள். ஏன் அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எப்ப தேவன் ஒருவரை பரம அழைப்புக்கு அழைக்கிறாரோ அப்ப அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன ஆகுதுன்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலக ஜனங்களினுடைய விழுந்து போன வாழ்க்கை நிலையில் இருந்து உயர்த்தப்பட்டு விசேஷித்த விசுவாசம், விசேஷித்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்பிக்கை சார்ந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, சுயத்தை வெறுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஏற்பாட்டில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இவர்கள் கடந்து போகக்கூடிய வாழ்க்கையைத்தான் தேவன் எப்படி காமிக்கிறார்னா, இடுக்கமான வாசல் வழி என்று அவர் என்ன பண்றார்? அவர் நமக்கு காண்பிக்கக்கூடியவராக அங்க இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட பாதைக்குள் ஒருவர் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வரும்போது அவங்களுடைய வாழ்க்கை யாருடைய கரத்துக்குள்ள போகுது அப்படின்னா, தேவனுடைய கரத்துக்குள்ள போகும். அப்படின்னா நம் அனைவருடைய வாழ்க்கைன்னு அதுக்குள்ள என்னென்ன அடங்கும்? சகலமுமே அடங்கிரும், எல்லாமே அடங்கிரும். உதாரணத்துக்கு நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை யார் கையில இருக்கு? இப்ப பெற்றோர்களின் கையில இருக்கு இல்லைங்களா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? படிக்க வைக்கிறோம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறோம், அவங்கள காலையில இருந்து மாலை வரை என்ன பண்றோம்? அவங்களுடைய காரியங்களை அவங்கள நடத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம், அவங்களை இல்லங்களில் வைத்து பாதுகாக்கிறோம். அவங்க திருமணம் முடிச்சும் கூட அவங்க யாருடைய கவனிப்புல பார்வையில இருக்கணும் என்று அவங்க நலனுக்காக யார் பிரயாசம் எடுக்கிறார்? பெற்றோர்களா நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் என்ன? பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் எடுக்கக்கூடிய விசேஷித்த பராமரிப்பு சார்ந்த காரியங்கள் என்று நம்ம சொல்லலாம். அப்போ இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை என்கின்ற இந்த ஒரு விசேஷித்த பாதைக்குள் வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை யாருடைய கரத்துக்குள்ள போகுது? தேவனுடைய கரம். அப்படின்னா தேவனுடைய பராமரிப்பின் கீழ். அப்படின்னா இந்த பராமரிப்பை எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? தெய்வீக பராமரிப்பின் கீழ் தேவனுடைய பிள்ளைகளுக்கான அனைத்து ஏற்பாடும் காணப்படுகிறது. அப்ப தேவன் பராமரிக்கிறார் அவருடைய பிள்ளைகளை என்று சொல்லும் போது அந்த பராமரிப்பு எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் யார் ஒருவரும் கொடுக்க முடியாத பாதுகாப்பாக பராமரிப்பு. அந்த பராமரிப்பு என்பது
நம்மளுடைய உண்ணுவித்தல், நம்மளுடைய உடுத்துவித்தல், நம்முடைய அன்றாட தேவைகளை சந்தித்தல், நம்முடைய வாழ்க்கையில் அனுதின காரியங்களை அனுமதிக்கிறது, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. அனைத்தையும் யார் அனுமதிக்கிறார்? யார் கொடுக்கிறார்? தேவனே பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். அப்போ அருமையானவர்களே, இதெல்லாம் வாக்கு தத்தங்களாக பண்ணப்பட்டிருக்கு. இந்த பூமியில நீங்க எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேணாம். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் என்ன பண்ணுங்க? தேடுங்க. பின்பு எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? அதையும் தேடிக்கிங்கன்னு சொல்லல, நீங்க தேட வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். அப்படின்னா யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? தேவன் தான் கொடுப்பார். புரியுதுங்களா? ஏன்னா அந்த பராமரிப்பு அவருடைய பொறுப்பு, தேவனுடைய பொறுப்பாக இருக்கிறதுனால தேவன் என்ன பண்ணிக்கிறார்? அந்த பொறுப்பை எடுத்துக்கிறார். அப்ப இங்க இருக்கக்கூடிய அல்லது தேவனுடைய பிள்ளைகளின் ஒவ்வொருத்தருடைய பூமிக்குரிய மாம்சம் சார்ந்த வாழ்க்கையின் அனைத்து விஷயங்கள்லையும், இன்னும் அதை தாண்டி விசேஷித்த ஆவிக்குரிய காரியத்தின் நலன் சார்ந்த எல்லா ஏற்பாடுகளையும் தேவன் அவருடைய பராமரிப்பின் கீழ் என்ன பண்றார்? தேவன் அவர்களுக்கு செய்யக்கூடியவராக, தரக்கூடியவராக, அவர் முழுவதுமாக அவருடைய கரத்தின் பொறுப்பாக அவைகள் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம எதை மட்டும் நம்ம பார்க்கணும்? எதை மட்டும் கவனிக்கணும்? தெய்வீக பராமரிப்பில் மட்டும் நம்ம காணப்பட்டு, இப்ப அந்த பராமரிப்புல நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? திருப்தியோட இருக்கணும். திருப்தியோட இருக்கணும். சரிங்களா? இப்ப இன்னும் நம்ம இயல்பா சொல்லணும்னா, இப்ப நாமெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளை பராமரித்து அவங்கள வளர்த்து கொண்டு போகும்போது, பிள்ளைகள் நம்மளுடைய பராமரிப்பை தாண்டி இன்னொரு குடும்பத்தினுடைய நிலைகளை பார்த்து நம்ம கிட்ட வருத்தம் தெரிவிக்கும் போது, நம்ம கிட்ட கவலை தெரிவிக்கும் போது, நம்ம கிட்ட அவங்க இந்த காரியங்களை கொண்டு வரும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அவங்கெல்லாம் என்னெல்லாம் செய்யறாங்க, நீங்களும் தான் இருக்கிறீங்களே அம்மா அப்பாவா, நான் அங்க பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் இங்க பிறந்துட்டேனே, இப்படிலாம் சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும்? நாம நம்முடைய பிள்ளைகளுக்காக எடுக்கக்கூடிய அவ்வளோ எஃபர்ட், அவ்வளோ காரியங்கள், அவ்வளோ பாதுகாப்பு, அவ்வளோ பராமரிப்பு, அதையெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா அவங்க வெளிப்படுத்தும் போது அதுல அவங்களுக்கு திருப்தி இல்லை என்ற அர்த்தம். அதிருப்தி, முழு அதிருப்தி அவங்க என்ன பண்றாங்க? வெளிப்படுத்துறாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, நம்ம பிள்ளைகள் என்று நம்மளுடைய கரத்துக்கு உட்பட்ட அளவுல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? உள்ளதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். நாம செய்யாம நம்ம இருக்கிறது இல்லை. சரிங்களா? ஆனா நமக்கு தான் தெரியும் ஒரு தாய் தகப்பனுடைய பராமரிப்பு பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெருசா, எவ்வளோ நன்மையாக இருக்கும் அப்படின்னு நாமும் பெற்றவர்களா, நாமும் கொடுப்பவர்களாக அங்க இருக்கிறோம். ஆனா இதையெல்லாம் தாண்டி அதான் வேதம் சொல்லுது, மனுஷன் மண்ணான தகப்பனே உங்களுக்கு மீனை கேட்டா தேலை கொடுப்பாரா அப்படின்னு என்ன வசனம் சொல்லுது? நீங்க எதை கேட்கிறீங்களோ நன்மையானவைகளை மண்ணுக்குரிய மனிதனே என்ன பண்ணுவா? தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கும்போது நம்முடைய விண்ணக தந்தை, நம்முடைய பரலோக பிதா அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பராமரிப்பை அவர் கொடுப்பார்? அவர் அப்ப அந்த தெய்வீக பராமரிப்பின் மீது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? திருப்தியோடு இருக்கணும். திருப்தியோடு அங்க இருக்கணும். ஏன்னா தேவன் கொடுக்கக்கூடிய பராமரிப்பு சும்மா ஏதோ என்னுடைய பிள்ளைகள் என்று அவர் கொடுக்கறதில்ல, நம்மை உருவாக்கக்கூடிய நோக்கத்திற்கு உட்பட்ட பராமரிப்பை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். நம்ம யார் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறா? புதிய சிருஷ்டிகளாக யார் உருவாக்கிட்டு இருக்கிறா? தேவன் தான் உருவாக்கிட்டு இருக்கிறார். நம்மளை தேவன் தான் உருவாக்கிட்டு இருக்கிறார். இப்படி நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாபெரும் பணியில, இந்த வேலையில தேவன் நம்மளை உருவாக்குவதற்கு ஏற்ற பராமரிப்பை தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? அவர் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அப்ப தேவனுடைய பராமரிப்பு, அந்த பராமரிப்புல நம்முடைய உருவாக்குதலின் நல் நோக்கமும் என்ன அதுல அங்க அடங்கி இருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்வது அவசியம். ஆனா அருமையான சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் நம்ம
அநேக சமயங்கள்ல புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறோமா? அல்லது எப்போதும் இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்ம கிட்ட அங்க இருக்குதா? இருக்குதா? இருக்கிறது இல்ல. மாம்சத்துல இருந்து கொண்டு தேவன் நம்மளை பராமரிக்கிறார். அந்த அந்த பராமரிப்பு தெய்வீக பராமரிப்பு. அது நம்மளை உருவாக்குவதற்கு ஏற்ற பராமரிப்பாக இருக்கு என்கின்ற இந்த பார்வை நமக்கு என்ன ஆகிறது இல்ல, வர்றது இல்ல. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து திட்டங்களும் யார் போட்டுக்கிட்டு இருக்கிறா இன்னைக்கு? நாமளே போடுறோம். எல்லா திட்டங்களும், வேலையா, படிப்பா, வளர்ச்சியா, எல்லா காரியம் யார் பிளான் பண்றா? நம்மளே திட்டம் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிறோம். அப்படின்னா இது திட்டம் பண்ணக்கூடாது என்று சொல்லல. என்ன சொல்லல? நம்ம முன்னேறவே கூடாதா? அப்ப நம்ம முன்னேற்றத்துக்கான எந்த பிரயாசங்களுமே எடுக்க கூடாது என்று தேவன் சொல்றாருன்னா அப்படி எல்லாம் சொல்லல. நம்ம அப்படியும் புரிந்து கொள்ளக்கூடாது. கண்டிப்பா நாம இந்த மாம்சத்துல இந்த பூமியில இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய காரியங்களே, நம்முடைய கடமைகளே, நம்முடைய பொறுப்புகளை தேவன் நம் கரங்களிலேயே கொடுக்கிறாரு. ஆனால் முழு பராமரிப்பு யாருடைய கரத்துக்குள்ள இருக்கு? தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கு. தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கு என்று நாம என்ன பண்ணிட முடியாது. வீட்டை பூட்டி ஒரு மாசம் முழுவதும் உட்கார்ந்தா திடீர்னு வீட்டுக்குள்ள டக்குன்னு அரிசி பருப்பு நின்றுமா? வராது. கேஸ் தானா குடோன்ல இருந்து வந்துருமா? ஆளே இல்லாம டெலிவரி ஆயிருமா? ஆகாது. அப்போ அது சார்ந்த காரியங்கள் எல்லாத்துக்குமே நாம என்ன பண்றோம்? எஃபர்ட் எடுக்கிறோம். ஆனா அந்த எஃபர்ட்டுக்கான விஷயத்துல அனைத்து வகையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கான எல்லா ஆசீர்வாதங்களை யார் கொடுக்கிறார்? அவைகள் வாக்குத்தத்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அதெல்லாம் என்ன ஆயிடும்? அதெல்லாம் தேவன் நமக்கு தந்துக்கிட்டு தான் அங்க இருக்கிறார். ஆகவே இந்த புரிதல் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக, அருமையானவர்களே, அங்க இருக்கு என்பதை நம்ம பார்ப்போம். ஆனால் நாம இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல நம்ம முன்னேற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடாது என்று தேவன் சொல்லல. அந்த அர்த்தத்தையும் இங்கு காண்பிக்கவும் அங்க இல்லை. மாறாக பேராசை உடையவர்களாக நடந்து கொள்ளக்கூடாது, வாழக்கூடாது என்கின்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், இதனுடைய பொருள் என்ன என்று பார்க்கும்போது, இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம அடிப்படையாகவே ஒரு சந்தோஷமா இருக்கிறோம். சந்தோஷம் என்பது எப்போ வரும்? நமக்கு நம்முடைய காரியங்கள் ஓரளவிற்கு சரியாக இருக்கும்போது, காணப்படும் போது, நம்முடைய முயற்சிகள் சிறிய அளவுல சரியாக அளவாக காணப்படும் போது நமக்கு என்ன இருக்காது? எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த ஒரு கவலையுமே இல்லை. நம்ம யதார்த்தமா என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம கடந்து போகக்கூடியவர்களாக அங்க இருப்போம் நாமும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைகள் இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு சில லட்சியங்கள் வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இவைகளை கடந்து அப்போஸ்தலர்களும் கர்த்தரும் தேவனும் அவருடைய வசனங்கள்ல என்ன சொல்ல வர்றாங்க என்பதை நம்ம கவனிக்கணும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், என்ன அனுமதிச்சிருக்கிறாரோ அவைகளை கவனிக்காமல் மற்ற விஷயங்களை, மற்றவர்களை, மற்ற காரியங்களை கவனிக்கும் போது அதுதான் என்ன? பேராசை என்று அங்கு காண்பிக்கப்படுது. அப்போ அருமையானவர்களே, இதையே நம்ம செய்ய தவறிடுறோம். நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு என்ன அனுமதிச்சிருக்கிறார், நம்ம கிட்ட என்ன இருக்கு, நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறார், நாம தேவனுடைய கருத்துல என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் வாங்கி இருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு கூட ஒரு நாளை கடந்து வந்திருக்கிறோம். உண்மையாவே யோசிக்கணும். ஒவ்வொரு சமயமும் நம்ம யோசிப்போம். ஏன் அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத நமக்கு ஒரு உடுத்தக்கூடிய உடையில கூட என்ன வரும்னா, இந்த உடை இன்னைக்கு நமக்கு இருக்குதே, எப்படி? தேவன் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒண்ணுமே இல்லை, ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? அன்றாடமும் நம்ம 3 வேளையும் நம்ம உணவு உட்கொண்டவர்களாக தான் நம்ம காணப்பட்டிருப்போம். இதுல தேவையான உணவுகள்லாம் நம்ம ஆசைப்படுகிறபடி நம்ம எடுக்கிறோமா இல்லையா? சாப்பிடத்தான் செய்யறோம். அப்ப இதையெல்லாம் நம்ம கவனிக்கும் போது நம்முடைய அடிப்படையான விஷயங்கள்ல கூட நமக்கே உண்டான ஒரு விசேஷித்த காரியம், பராமரிப்பு என்னன்னா அங்க இல்லாமல் இல்லவே இல்லை. நிச்சயமாகவே தேவன் நமக்கு இவைகளை கடந்து எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார்.
இப்படியே நம்ம சிந்திச்சுட்டு போனோம்னு வைங்களேன், ஒவ்வொரு காரியத்தையும் சிந்திச்சோம் அப்படின்னா நம்முடைய அனுதின கண்ணுக்கு தெரிகிற நம்முடைய மாம்சீக வாழ்க்கையினுடைய காரியங்கள் சார்ந்த ஆசீர்வாதங்கள், இவைகளை கடந்து தேவன் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய விசுவாசம், நம்பிக்கை, நம்ம கடந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தேவ சித்தம் சார்ந்த காரியங்கள், நம்முடைய பிரயாசங்கள், இவைகள்ல தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய சகல வகையான காரியங்களை எண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உண்மையிலேயே தேவன் நம்மளை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள வச்சிருக்கிறார். கண்ணுக்கு தெரிகிற கண்ணுக்கு தெரியாத எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். கடந்து வந்திருக்கிறோம், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இங்க இருந்து நம்ம இந்த மீட்டிங் முடிச்சுட்டு கடந்து வீட்டுக்கு போக போறோம். ஆனா நமக்கு யாருடைய ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு? யாருடைய ஊழியம்? பரிசுத்த தூதர்கள், தேவனுக்கு முன்பாக நின்று தேவனை தொழுது கொள்ளக்கூடிய பரிசுத்த தூதர்கள், அவங்க நமக்கு வேலைக்காரர்களாக, நம்மளை பாதுகாக்கக்கூடிய வேலைக்காக தேவன் நியமிச்சிருக்கிறார்னா யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய பாகத்திலையும் சரி, மாம்சீக காரியங்களிலும் சரி, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரன்னா அவைகள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு புது சிருஷ்டி ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கத்தக்கதான தங்களுக்கு தேவன் கொடுத்துட்ட ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறக்கூடியவங்களாக இருக்கும். அப்பத்தான் தேவனுக்கு நன்றியே சொல்ல முடியும், நன்றி சொல்ல முடியும். ஏன்னா தேவன் எப்படி சொல்றாருன்னா வேதத்துல, என் பிள்ளைகளுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அதற்குரிய பலனை ஒருத்தவங்களுக்கு நான் செய்வேன் தேவன் சொல்றார். ஒரு கலசம் தண்ணி தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருது அப்படின்னா கூட அதை தருவதற்கான ஏற்பாட்டில் ஒரு நபர் காணப்படுகிறார். அவர் உலகத்தாரோ மற்றவர்களோ யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கே தேவன் நன்மை செய்வாராம் நம் பொருட்டு. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு கலசம் தண்ணியாக இருக்கட்டும், அது கூட தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்குதான், தேவனுடைய பராமரிப்பின் கீழ் நமக்கு கிடைக்க பெறக்கூடிய ஏற்பாடுகளாக அங்க இருக்கு என்பதை நம்ம மறந்துடக்கூடாது அருமையான சகோதர சகோதரிகளே. அப்ப அந்த ஒரு வகையில பார்க்கும்போது இப்படியாக எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நாம பெற்றிருக்கிறோம். அப்ப இவைகளை நாம கவனிக்காமல் பெற்றிராதவைகளை அல்லது நம்ம கிட்ட இல்லாதவைகளை நினைத்து அவைகளை விரும்பக்கூடிய விஷயத்துல நிறைய பேர் லட்சியங்கள் வைக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப என்கிட்ட ஒரு சாதாரணமான வண்டி இருக்கு, ஆனா என்கிட்ட இல்லாத இன்னொரு வண்டி இன்னொருத்தர் பயங்கரமா வச்சிருக்கிறார். அதன் மீது நான் ஆசை கொண்டு அதை நான் எப்படியாவது வாங்கியே தீரணும் என்று நான் லட்சியம் வச்சேன் என்றால் அதுதான் என்ன? அதுதான் பேராசை. அவ்வளவுதான். என்கிட்ட இருக்கிறதுல நான் என்ன பண்ணணும்? நான் அவ்வளவுதான். ஆனா இது ஒரு சோதனை தான். சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய காரியங்கள் வரை நமக்கிட்ட இல்லாதவைகளின் மீதுதான் நமக்கு என்ன ஆகும்? பெரிய ஆசையே அங்க வர ஆரம்பிக்கும். ஆனா அதை லட்சியங்களாக எப்ப மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, இப்படி ஏதாவது செஞ்சிடணும், வாங்கிடணும், நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்ற எண்ணங்கள், அதற்கான செயல்பாடுகள் போகும்போது இவைகளே பேராசைகள் என்று ரொம்ப தெளிவாக அருமையான சகோதர சகோதரிகளே அங்க நம்மளால அங்க பார்க்க முடியுது. அப்போ பாருங்க, நாம் அவருடைய பிள்ளைகள். யாரு? நம் அனைவருமே தேவனுடைய பிள்ளைகளாக அங்க இருக்கிறோம். அப்ப அருமையானவர்களே, நாம் என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் அனைத்தும் தேவனுடைய அனுமதியின் கீழ் இருந்து அந்த முயற்சிகள்ல தேவ அனுமதியின் பேர்ல வரக்கூடிய காரியங்கள் தான் நமக்கு என்ன? நமக்கான ஆசீர்வாதங்களாக அருமையானவர்களே அங்க இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்வது அவசியம். அப்ப நம்ம என்ன சொல்லணும் தெரியுங்களா? தேவன் என் வாழ்க்கையில என்ன தர விரும்புகிறாரோ அதுதான் எனக்கு ஆசீர்வாதம் என்று நம்ம என்ன பண்ணணும்? எண்ணக்கூடியவர்களாகவும் இந்த வாயில் சொல்லக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கும். வார்த்தை என்ன? தேவன் எனக்கு என்ன தர விரும்புகிறாரோ அப்படின்னா நமக்கு தருவதும் தராததும் யாருடைய விருப்பமாக இருக்கணும்? தேவனுடைய விருப்பமாக இருக்கணும். அப்ப இந்த இடத்துல நமக்கான விருப்பம் என்ன ஆகுது? இங்க முக்கியமே இல்லை. என் வாழ்க்கையில தேவன் எனக்கு எதை தர விரும்புகிறாரோ அது எனக்கு ஆசீர்வாதம் என்று நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். தேவன் விரும்பாத ஒன்றை நான் கொண்டு வந்துடுறேன் என் வாழ்க்கையில, அது எனக்கு ஆசீர்வாதம். ஆனால் அது உண்மையாகவே தேவன் எனக்கு தந்துட்டு ஆசீர்வாதம் என்று நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவ இவ்வளவு அர்த்தங்கள் அருமையானவர்களே அங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னும் நாம எப்படிப்பட்டவர்களாக காணப்படணும் அப்படின்னா,
என் வாழ்க்கையில நான் எப்போதும் என்னுடைய தேவனுக்காக, என் கர்த்தருக்காக நான் காத்திருப்பேன். எப்படி? என் வாழ்க்கையில எப்போதும் எதற்காகவும் எல்லா விஷயங்களுக்காகவும் நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். இந்த காத்திருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சில தேவைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில வரும். ரொம்ப அத்தியாவசியமான சில விஷயங்கள் கூட அங்க இருக்கும். ஆனால் அவைகளுக்காக கூட தேவனுடைய பிள்ளைகள் யாருகிட்ட காத்திருப்பாங்கன்னா கர்த்தருக்காக காத்திருக்கும். அப்ப கர்த்தருக்காக காத்திருத்தல் என்பதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் விரும்பி, தேவன் அருளினால், தேவன் அனுமதித்தால், தேவன் கொடுத்தால் அதுவே என் வாழ்க்கையில் கிடைக்க பெறக்கூடிய எனக்கான ஆசீர்வாதம் என்கின்ற இந்த பார்வையில நம்ம இருந்தா மட்டும்தான் இந்த நெருக்கமான பாதையில நம்ம என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும். இல்லை என்றால் இந்த நெருக்கமான பாதையில நம்மளால ஓட முடியாது, நம்மளால முன்னேறி செல்ல முடியாது என்பதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்ம புரிந்து கொள்வது அருமையானவர்களே அவசியம். அது மட்டும் இல்ல, தேவன் இப்ப எனக்கு தந்திருக்கிறவைகள் கூட சிறந்தவைகள் என்கின்ற இந்த எண்ணமும் நம்ம கிட்ட இருக்கணும். இப்ப என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட அது நம்ம புரிதலுக்கு நான் சொல்ல வரேன். ஏன்னா எப்போதும் யதார்த்தமா சொன்னதாலும் நமக்கு புரியும். இன்னைக்கு எனக்கான விஷயத்துல ஒரு அளவுதான் இருக்குது, ஆனா இதுதான் எனக்கான ஆசீர்வாதம் என்கிற இந்த பார்வையும் அங்க இருக்கணும். இது எனக்கு சிறந்த ஆசீர்வாதம். இல்லாதவைகளை பத்தி பார்க்காமல் தேவன் எனக்காக அளித்த சின்னதோ பெரிதோ இது எல்லாமே சின்ன ஆசீர்வாதம் இல்ல, சிறந்த பெரிய ஆசீர்வாதம் என்று இந்த பார்வை யாருக்கு இருக்கணும்? நமக்கு அருமையான சகோதர சகோதரிகளே அங்க இருக்க வேண்டும். இந்த பார்வை நமக்கு அங்க இருக்கணும். ஏன் அப்படின்னா நிச்சயமாக தேவன் நமக்காக நாமளே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்களை பார்க்கலும் அவர் தரக்கூடிய விஷயங்கள் தான் என்னவாக இருக்கும்? சிறந்ததாக அங்க இருக்கும் என்கின்ற இந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கு. ஆனா உண்மையாகவே அது எப்படி இருக்கணும்னா அந்த உள்ளம் சார்ந்த அந்த எண்ணமும் அந்த பார்வையில நம்ம உறுதியா நிக்கணும். அப்படித்தான் நிக்கணும். நின்னு நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளணும். அதுதான் சரியான தேவனுடைய பார்வையில ஒரு ஏற்பாடாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாகவும் என்ன அங்க இருப்பதற்கான அனைத்து வகையான வாய்ப்புகள் அங்க இருக்கு என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் பெற்றிராத விஷயங்கள் மற்றவர்கள் பெற்றிருக்கும் போது அதை அனுபவிக்க விரும்புவது, பெற்றுக்கொள்ள விரும்புவது, அடைய விரும்புவது, வாங்க விரும்புவது, எப்படியாவது இதனை என்ன பண்ணிடணும்? சில பேர் தொட்டாவது பாத்திரணும் சில வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. இதெல்லாமே என்னதான்? இது எல்லாமே பேராசை என்கின்ற சுயநலத்தின் ஏற்பாடுகளாக அங்க இருக்கு என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு முன்பாக 2 வழிகள் இருக்கு அருமையானவர்களே. 2 வழிகள் இருக்கு. எப்போதுமே 2 வழிகள் இருக்கு. ஒரு வழி என்ன என்று நம்ம கவனிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிறவைகளை கவனிக்காமல் சுற்றி இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய மற்ற காரியங்களை பார்த்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் லட்சியங்களாக கொண்டு அதை அடைவதற்கான ஒரு வாழ்க்கை முறை. இது ஒரு வழி. வழினாலே பைபிள்ல என்னதான்? வாழ்க்கை என்று அர்த்தம். 3 வழிகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அது போல இது ஒரு வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை, அது தேவன் நம்ம எப்போ உடன்படிக்கை பண்ணணுமோ அந்த வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி இந்த வழியில நாம நம்மையும் நல்லா கவனிக்கணும். இந்த நெருக்கமான வழியில நம்ம சும்மா வரல, அந்த உடன்படிக்கை என்ன பண்ணிட்டு வந்தோம்? என்னையும் எனக்கு உண்டானவைகளையும் தேவனே நான் உங்களுடைய சித்தத்துக்கு என்ன பண்றேன்? என்னை மட்டும்தான் சொன்னேன், என்னுடையவைகள் நான் சொல்லவே இல்லைன்னு. இல்ல, ரியாக்ஷன் அப்படித்தான் இருக்குது. அப்படியா? என்னையும் எனக்கு என்கிட்ட இருக்கக்கூடியவைகள் இவைகளையும் என்ன தேவனே உங்கள்கிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன், உங்கள்கிட்ட நான் கொடுத்துறேன் என்கின்ற இந்த விஷயங்கள். அப்ப அருமையானவர்களே, தங்களையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சகலத்தையும் கர்த்தர்கிட்ட அர்ப்பணம் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஏற்பாட்டினுடைய வாழ்க்கை, இதையே தொடருவது என்கின்ற இன்னொரு வாழ்க்கை முறை. அப்படின்னா இந்த அழைப்புல நாம என்னெல்லாம் பெற்றிருக்கிறோம்? நம்முடைய ஆற்றல், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய செல்வம்,
நம்மகிட்ட உரிய அனைத்துமே, எல்லா விஷயங்களுமே எல்லாமே கர்த்தருக்குரியவைகள் என்கின்ற பார்வை என்ன ஆகணும்? நமக்கு முதலாவது ரொம்ப ஆழமாக வந்தால் நாம் இந்த பாதையில், நம்ம நெருக்கமான பாதையில் இந்த சுயத்தை பலி செலுத்தி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் என்பதை என்ன நாம ரொம்ப தெளிவாக நாமளே அங்கு உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் அவைகளை, தங்களுக்கு உண்டானவைகளையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்த பிற்பாடும் அவைகளை தனக்கே பயன்படுத்த நாடுவது, இந்த வார்த்தை சகோதரர் அவர்கள் எழுதுறார், அவைகளை தனக்கே அல்லது தங்களுக்கே பயன்படுத்த நாடுவது அல்லது கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்த மறுப்பது கர்த்தருக்குரியதை நாமே வைத்துக் கொள்ளுவது ஆகும். இந்த வார்த்தை கொடுக்கிறார். எப்படி? இந்த ரெண்டு வழிகள், இந்த ரெண்டாவது வழியில தான் நாம இருக்கிறோம். ஆனா இந்த ரெண்டாவது வழியில வந்துட்டு நாம முதல் வழியினுடைய வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருப்பதுனால என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த ரெண்டாவது வழி நம்மையும் நமக்கு உண்டானவைகளையும் நாம் பெற்றிருக்கிறவைகளையும் கர்த்தருக்கு கொடுத்துட்டோம். கர்த்தருக்கென்று கொடுத்த பிற்பாடு அவைகளை நமக்கென்று பயன்படுத்துவதும் கர்த்தருடைய ஊழியத்தில் பயன்படுத்துவதற்கு மறுப்பதும், அதை பத்தி தான் எங்க சகோதரர் பேசுறாரு. அதை கர்த்தருக்குரியதை நாமே வைத்துக் கொள்ளுவது ஆகும். வச்சு பாத்தீங்களா? பேரளவுக்கு சொல்லிட்டு சில இடங்கள்ல இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தர் வேலைக்கு போய் சேர்றாருன்னு வைங்களேன், இந்த வேலை பார்க்குற ஒரு பயங்கரமான கோடீஸ்வரரா இருப்பார். அவர் ஒரு வேலைக்காரனை எப்படி தன் வசப்படுத்துவார் தெரியுங்களா? அவர் எடுத்தவனே சொல்லுவார், நீ எனக்கு வேலைக்காரன் இல்லப்பா, நீ என் பிள்ளை மாறிப்பா அப்படின்னுவார். அப்படின்னு ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி சொல்லிட்டா அவர் வேலைக்காரன் போல வேலை செய்ய மாட்டாரு, பிள்ளை போல வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். என்னைய முதலாளி வேலைக்காரன்னு சொல்லல, என்னைய பிள்ளை போல பாத்துக்கிறாருன்னு அவர் ₹1 சம்பளத்துக்கு அவர் ₹100 வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருப்பாரு? இதெல்லாம் ஒரு டாக்டிஸ். உலகத்துல என்ன பண்ணுவாங்க? இப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒத்து வார்த்தைக்கான விஷயத்திலேயே அவங்க என்ன பண்ணிருவாங்க? இப்படி சொல்லி அழகா ஒருத்தர் என்ன பண்ணிருவாங்க? ஒருத்தருடைய காரியத்தை எல்லாம் உள்ள வாங்கக்கூடிய வேலைகளை செஞ்சிருவாங்க. அப்ப இதை எதற்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, நாமும் தேவன்கிட்ட, தேவனே என்னையும் எனக்கு உண்டானவைகளையும் உங்களுடைய காரியத்துல இந்த அர்ப்பணிப்புல நான் கொடுத்துறேன், என்னையும் ஒப்பு கொடுத்துறேன், எனக்கு உண்டானவைகளையும் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை நமக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு வைங்களேன். இது போலத்தான் இந்த ஏமாற்று வேலைக்குரிய செயல்பாடுகள் தான் இது. ஆமா, அநேகர் இப்படித்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையில் தாங்களே தங்களுக்காக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஏற்பாட்டிற்கு அவங்க கொண்டு வந்து வைக்கக்கூடிய சில விசேஷித்த வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுக்காக, சத்தியத்துக்காக, சகோதரர்களுக்காகன்னு சொல்லுவாங்க. ஆனா சொல்லக்கூடிய அதெல்லாம் வார்த்தையில மட்டும்தான் இருக்கும். ஆனா அது அவங்களுடைய வாழ்க்கையில எந்த பக்கத்திலையும் பார்க்கவே முடியாது, எந்த பக்கத்திலையுமே பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, அனைத்துமே அவர்களுக்காக, கர்த்தருக்குரியவைகளை தங்களுக்கே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். அருமையானவர்களே, இதெல்லாம் நம்ம இந்த வருடத்துல பெரிய அளவுல என்ன பண்ணணும்? யோசிக்கக்கூடியவர்களாக அங்க இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, இன்னும் சகோதரர் சொல்றாரு, இவைகளை தனக்கே பயன்படுத்த நாடுவது, அவற்றை கர்த்தரின் ஊழியத்துக்கு பயன்படுத்த மறுப்பது, கர்த்தருடன் நாம் செய்த உடன்படிக்கையின்படி கர்த்தருக்குரியதை நாமே வைத்துக் கொள்வதாகும். அப்ப அந்த உடன்படிக்கையே என்ன? அந்த உடன்படிக்கையவே நம்ம நிறைவேற்ற தவறுகிறோம். அந்த உடன்படிக்கையிலேயே நம்ம ஏறத்தாழ என்ன பண்றோம்? பொய்யாய் இருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தமாக அவைகள் அங்க இருக்கு. வீரியமான வார்த்தைகள், இவைகளை நம்ம யோசிக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் நமக்கு பேர் என்ன தெரியுங்களா? உக்ரானக்காரர்கள்னு பைபிள் பேர் சொல்லிடுச்சு. எப்போ உடன்படிக்கை பண்ணிட்டோமோ நமக்கு பேர் உக்ரானக்காரர்கள். எதன் பேர்ல? நம்ம வாழ்க்கையே நம்ம கிட்ட இல்ல. அப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்றிருக்கக்கூடியவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் தான். ஆனா அந்த ஆசீர்வாதங்களும் அது நமக்கே பயன்படுத்தி கொள்வதற்கு அல்ல, அது தேவனுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக என்று நம்ம பயன்படுத்தி கொள்வதற்காக தேவன்கிட்ட அர்ப்பணிச்சிட்டோம். இதுல நம்ம உக்ரானக்காரர்னா சரியாக அனுதினமும் தேவன்கிட்ட என்ன பண்ணணும்? நாமோ கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக, அனுதினமும் கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நாம் செய்யக்கூடியவர்களாக அங்க இருக்கணும் அருமையானவர்களே. ஒருவேளை இந்த அருமையான வாழ்க்கையில, இந்த வழியில நாம் இவைகளை எல்லாம் கவனிக்காமல் நாம காணப்பட்டால் அதனுடைய நிலைகள் என்னவாக இருக்கும்? வழியின் உடன்படிக்கை செய்தும் ஆவிக்குரிய நிலைகளுக்கும் வாழ்க்கைக்கும் மாறாக நான் இந்த மாம்சத்துல வெளிப்படையாக அபிவிருத்தி அடையணும் என்கின்ற ஒரு குணலட்சணம் ஒருவேளை நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது எப்படிப்பட்டது? அது என்ன மாதிரியான ஒரு நிலை என்பதை நம்ம கொஞ்சம் உணர்ந்து கொள்வது அவசியம். ஏன் அப்படின்னா, இதையும் சகோதரர் எழுதுறாரு, தேவனுடைய அருமையான பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று வரும்போதே வேதம் அதை எப்படி சொல்லணும்னா, தேவன் தன்னுடைய பிள்ளைகளின் பேர்ல பிரியமா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். ஏன் அப்படின்னா, தேவனை பிரியப்படுத்தக்கூடியவர்கள் தான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். தேவனை பிரியப்படுத்தக்கூடியவர்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். அதனால அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள், அவங்களுக்கு தேவன் பூமியில என்ன சலுகை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, அது பலியின் வாழ்க்கை. இது பெரிய சலுகை. இந்த பலியின் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஏற்பாடு தேவன் ஒட்டுமொத்த அவருடைய தெய்வீக திட்டத்திலையும் வேற யாருக்குமே கொடுக்கல. கர்த்தர் இயேசுவை தொடர்ந்து திருச்சபையின் அங்கங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பலியின் வாழ்க்கை, பலியின் ஜீவியம். இது யூதேகத்துல இருக்குதா? யூதேகத்துல மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் பலியின் வாழ்க்கையை கொடுத்திருந்தாரா? இல்ல. அவங்களுக்கு நியாயப்பிரமாண வாழ்க்கையை கொடுத்திருந்தார். பொன்னான பிரமாணம், நீதியின்படி வாழணும். அந்த நீதியின்படிதான் வாழ வேண்டும் என்கின்ற ஏற்பாடு சுவிசேஷ யுகத்துல சபைக்கும் கொடுக்கிறாரு. ஆனா அதை கடந்து பலியின் வாழ்க்கையும் அவங்க ஏறெடுக்கணும். ராஜ்யத்துல உலகத்தின் ஜனங்களுக்கும் என்ன கொடுக்க போறாருன்னா, நீதியின்படி வாழ்ந்தால் ஜீவன் என்கின்ற ஏற்பாடை அங்கேயும் வைக்கிறார் தேவன். ஆனா அங்க பலியின் வாழ்க்கையெல்லாம் இல்லை. அப்ப இந்த பலியின் வாழ்க்கை என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான சலுகை. அப்ப இந்த சலுகையை நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த சலுகையை நம்ம பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். அப்ப இந்த பலியின் உடன்படிக்கையினுடைய ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் வாழக்கூடியவர்களாக அருமையானவர்களை நம்ம இருக்கணும். இந்த பலியின் வாழ்க்கையில தான் தேவனுடைய பிள்ளைகள் மன நிறைவு அடையணும். பலியின் வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அதுல ஒவ்வொரு நாளும் முன்னேறி 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 செல்ல 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 அதுல மனநிறைவு அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை இன்றைய நாள்ல எனக்கான பலியின் வாய்ப்புல தேவன் வைத்திருந்தும் அல்லது என்ன என்று நான் அறிந்து கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல், கண்டு கொள்ளாமல் நான் ஒருவேளை இன்னைக்கு நான் விட்டுட்டேன், தவறிட்டேன். அப்ப இன்னைக்கு நான் என்ன பண்ணலன்னு அர்த்தம்? பலியின் உடன்படிக்கையில் காணப்பட்டும் பலியின் வாழ்க்கையை இன்றைய நாளில் ஏறெடுக்காதவனாக நான் இன்றைய நாளில் நான் தேவன்கிட்ட போய் நிற்கும் போது, அருமையானவர்களே, நான் எப்படி மன நிறைவோடு நிற்க முடியும்? மன குமுறலோடு தேவன்கிட்ட, தேவனே என்னை மன்னிங்கள் என்றுதான் நான் என்ன பண்ண முடியும்? நான் தேவன்கிட்ட கேட்க முடியுமே தவிர மன நிறைவோடு நன்றி சொல்ல முடியாது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய மன நிறைவு எதுல இருக்கணும்? பலியின் ஜீவியம், பலியின் வாழ்க்கையில தான் மன நிறைவு என்பது அங்க இருக்கணும். அது மட்டும் கிடையாது அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் பெருந்தன்மையினுடைய ஆவியை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, தங்களுடைய வாழ்க்கையில வளர்த்து கொள்ளணும். ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் உணர தவறக்கூடியவர்களாக தான் அநேகர் இருக்கிறதாக சகோதரர் பதிவு பண்றார். என்னவா? அநேகர் இந்த பலியின் சலுகையின் மன நிறைவான வாழ்க்கையவும் பெருந்தன்மையின் ஆவியை வளர்த்து கொண்டு ஓட வேண்டிய இந்த ஓட்டத்தினுடைய நிலையவும் அநேகர் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க என்று அவர் சொல்லும் போது, பதில் சொல்லிட்டாரு நம்ம ஏத்துக்க வேணாம். நம்மை நாம் நிதானிக்கும் போது அது என்ன? அது உண்மையாகவே இருக்கு. நம்மளாலேயே உணர முடியுது. ஆமா, ஒவ்வொரு நாளும் பலியின் வாழ்க்கை, பலியின் விஷயம், பலியின் ஏற்பாடு இருக்குது. இதுல நான் மனநிறைவு அடையணும்ன்ற அந்த ஒரு எண்ணமே எனக்கு இல்லாமல் போயிருச்சு. என்கிட்ட பெருந்தன்மை இருக்குதா? ஐயோ, தேட வேண்டியதா இருக்குதே. எனக்குள்ள பெருந்தன்மை, அது நான் எனக்குள்ளேயே தேட வேண்டியதா இருக்கே என்று என்ன ஆகுது? நம்மை நாம் நிதானிக்கும் போதுதான் என்ன ஆகுது? அதை உணர முடியுது. அருமையான சகோதர சகோதரிகளே, வார்த்தையை வார்த்தையாக படிக்காமல் அவைகளை நம் கிட்ட பொருத்தி பார்த்து நாம் அவைகளை கவனிக்கும் போது என்ன ஆகுது? அது ரொம்ப கடினமாக அங்க இருக்கிறத நம்மளால அங்க பார்க்க முடியுது.
ஆகவே அருமையானவர்களே, பாருங்க, இன்னும் அருமையாக அங்க சகோதரர் கொடுக்கிறார் நமக்கு. தேவன் நமக்கு ஆவிக்குரிய மன்னாவை அவர் கொடுத்துட்டு இருக்கிறார். என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்? ஆவிக்குரிய மன்னா என்பது என்ன? சத்தியம். இதுக்கு ரொம்ப வீரியமான வார்த்தை இருக்கு. அது கொஞ்சம் ஆழமா எல்லாருமே கவனிங்க. அது இந்த பாடத்துல இல்ல. ஆனா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல நம்ம ரொம்ப எனக்கு கொஞ்சம் பயம் தந்துட்ட ஒரு வார்த்தை. ஏற்ற கால ஆவிக்குரிய சத்தியத்தை, போதனத்தை உட்கொள்ள தவறக்கூடியவர்கள், தேவனுடைய வார்த்தையோடு தொடர்பு இல்லாத நபர்கள், அவங்க உடன்படிக்கையில் காணப்படாதவர்கள் என்கின்ற வார்த்தையை சகோதரர் பயன்படுத்துறார். என்னவா? ஏறத்தாழ அவர்கள் உடன்படிக்கையை விட்டுவிட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு புரியாது, எனக்கு கண்ணு வலிக்கும், எனக்கு தலை வலிக்கும், எனக்கு தூக்கம் வரும், எனக்கு வேலை இருக்கு, எனக்கு பொறுப்பு இருக்கு, நேரம் இல்லை, பல விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? பல விஷயம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் என்ன பண்ண முடியாது? இதெல்லாம் காரணங்களாக வைக்க முடியாது. அறுவடையின் காலத்துல கர்த்தர் வந்திருந்து அரை கட்டி கொண்டு என்ன கொடுக்கிறார்? சத்தியம் கொடுக்கிறார். இந்த சத்தியம் எதற்காகனா, பாருங்க, இப்ப இங்க இருந்து எடுத்து கொடுக்கிறது என் வேலை இல்லை. நம் அனைவரும் சேர்ந்து கர்த்தர் கொடுக்க அவைகளை என்ன பண்ணணும்? அவைகளை உட்கொள்ளணும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆகாரம் தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்னா, அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த ஆவிக்குரிய ஆகாரம் இது தேவன் நமக்கு கொடுத்த பிற்பாடும், கொடுத்து கொண்டிருக்க போதும், இன்னும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான அநேக வகையான ஆவிக்குரிய மன்னா சார்ந்த ஏற்பாடுகள் நிறைந்து காணப்படுது. ஆனா இவைகள் எல்லாம் இருந்தும் இவைகளை மறந்து பூமிக்குரிய மாம்சத்துக்குரிய காரியங்களை விரும்பி, சுய நலத்தினுடைய ஆசை, ஆவி, பேராசையின் ஆவி, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது, அவைகள் செயல்களாக, எண்ணங்களாக, லட்சியங்களாக நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் காணப்படும் போது, அது நம்முடைய கர்த்தருடனான ஐக்கியத்தில் இருந்து நம்மளை என்ன பண்ணிருதான்? பிரிக்குதான். அவைகள் கர்த்தரோடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்திற்கு தடைகளாக இருக்குதான். அப்ப கர்த்தரோடு நம்ம தொடர்ந்து ஐக்கியம் வைக்கணும்னா, அந்த ஐக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் என்ன? ஆவிக்குரிய மன்னா கொடுக்கப்பட்டால் அந்த சத்தியத்தை அனுதினமும் என்ன பண்ணணும்? மேய்ந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். மேய்ந்து கொள்ளணும். அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை படிப்பது, தியானிப்பது, இப்படியாக தேவனுடைய சமூகத்தில் கூடிக்கொண்டு கேட்பது, பரிசுத்தவான்கள் கூடி தேவனுடைய வார்த்தையினுடைய ஆழங்களை விவாதித்துக் கொள்வது, பகிர்ந்து கொள்வது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நமக்கெல்லாம் காலங்கள் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட காலங்கள் ஆவிக்குரிய மன்னா தேவன் கொடுத்தும் நாமோ பூமிக்குரிய மாம்சத்துக்குரிய காரியங்களை விரும்பி நம்ம செயல்பட ஆரம்பித்தால், வாழ ஆரம்பித்தால், கர்த்தரோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்திற்கு இதுதான் தடை, வேற எதுவுமே இல்லை. அப்ப கர்த்தரோடு ஐக்கியத்திற்கான தடை வளர்ந்துகிட்டே போச்சுன்னா என்ன ஆகும்? வளர்ந்துகிட்டே போகுது, என்ன ஆகும்? சரி, அடுத்த கேள்வி, நம்மில் எத்தனை பேர் கர்த்தரோடு சரியான உறவுல நெருக்கத்துல இருக்கிறோம்? இப்ப நான் படிச்சதுனால கர்த்தரோடு ஐக்கியத்துல இருக்கேன்னு நான் சொல்ல முடியுமா? நான் பேசுறதுக்காக படிச்சுட்டேன்னு வைங்க, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் சாப்பாடு சாப்பிட்டா அது எனக்குள் உள்ள போய் அது என்ன பண்ணணும்? எனக்கான சரீரத்துக்கான இந்த மாம்ச வாழ்க்கைக்கான சத்துக்களை கொடுத்தால் ஒழிய அந்த உணவுக்கு பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? அப்ப அந்த உணவை நான் என்ன பண்ணணும்? எனக்காக எடுத்துக்கொள்ளும் போது அது எனக்கான பலனை அது தரக்கூடியதாக அங்க இருக்கும். நான் எனக்காக எடுத்துக்கொள்ளாமல் நான் நல்லா சமைச்சு கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறேன்னு வைங்க, எனக்கு என்ன பிரயோஜனம்? புரியுதுங்களா? இதுதான் நம்ம அனைவருக்குமே. அப்போ அருமையான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய சத்தியத்தினுடைய ஏற்பாடுகளில் இன்னைக்கு ஏன் அநேகர் வருடம் கடந்தும் மந்தமான நிலைமையிலேயே இருக்கிறாங்க? ஏன் அநேகரால ஆவிக்குரிய சத்தியத்தின் விஷயத்தின் மீது அவங்களால ஆர்வம் காமிக்க முடியல?
அவங்க அதிகபட்சமா என்ன பண்ணுவாங்கன்னா மன்னா படிச்சுட்டு போவாங்க. ஆனா அதனுடைய ஆழமான காரியத்தை கூட அவங்க தியானிக்க மாட்டாங்க. படிக்கணும், தனிப்பட்ட படிப்பு என்கின்ற விஷயம் கூட இல்லாமல் போகக்கூடிய விஷயங்கள் கூட வருது இல்லைங்களா? காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நிறைய சில பூமிக்குரிய காரியங்களும் மாம்சத்துக்குரிய காரியங்கள் இருக்கிறதுனால அவங்க போதும் என்று டிசைட் பண்றாங்க. என்ன, மன்னாவை வாசித்து விட்டுட்டு போனா போதும், இரவு நேரத்துல இரங்கீதம் வாசிச்சு விட்டுட்டு போனா போதும் என்கின்ற இந்த முடிவுக்குள் ஒருவர் வரும்போது அங்க அவங்களுக்கு என்ன நடக்குது, அல்லது ஒருவேளை நீங்களும் நானும் இப்படியாகவே காணப்பட்டால் ஆவிக்குரிய உணவுக்கான முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போகும்போது என்ன நடக்கும்? நமக்கும் கர்த்தருக்குமான ஐக்கியம் அது தடைப்படுது. அந்த தடை பெருசாகிட்டே போச்சுன்னா, அதுதான் வேதம் சொல்லுது. நம்ம வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் பார்க்கிறோம். நமக்கும் கர்த்தருக்கும் நடுவுல ஒரு பெரும் கரும் மேகம் எழும்பிட்டா என்ன, ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம். மீண்டும் தேவன்கிட்ட அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பெரும் அளவுல எஃபோர்ட் போடணும், பெரும் அளவுல என்ன பண்ணணும், பிரயாசங்களை எடுக்கணும். ரொம்ப கஷ்டம் அது. அப்ப இவைகளையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம செய்யக்கூடியவர்களாக, அருமையானவர்களே, அங்க இருப்பது அவசியம். பாருங்க, வெகு காலத்திற்கு முன்பே அவர்களுக்கு அருளப்பட்டு அவர்களை போஷித்து வழிநடத்தி இன்னும் அவர்களிடத்தில் இருக்கும், எப்பொழுதும் இருக்கக்கூடிய அவர்களது தலைவராகிய கர்த்தரின் ஞானத்தை, அன்பை மறக்கிறார்கள். தேவன் நமக்கு எப்ப இருந்து கொடுத்துட்டு வர்றார்? வெகு காலத்துக்கு முன்ன இருந்தே கொடுத்துட்டு வர்றார். 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிக்கலாம். எவ்வளவு காலமா கொடுத்துட்டு வர்றாரு? அப்ப இவ்வளவு காலங்களாக கொடுத்து நம்மளை வழி நடத்தி இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உணவுல தேவன் நமக்கு ரொம்ப ஆழமாக தந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அவருடைய ஞானம், தெய்வீக அன்பு, இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கிறோமா? எல்லாம் மறந்து போயிடுறோம், மறந்துடுறாங்க. இதையும் அங்க காமிக்கிறார். காரணம் என்ன? அதுக்கும் விஷயம் கொடுக்கிறாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, பேராசை, அதிக சுகங்கள், வசதிகள், செல்வங்கள், சமூக செல்வாக்குகள், இவைகளை விரும்பி வாழ்க்கையின் விதிக்கு எதிராக அதிருப்தி உடையவர்களாக வாழ ஆரம்பிக்கிறாங்களாம். வாழ்க்கையின் விதிக்கு எதிராக என்ன வாழ்க்கை? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு விதி இருக்கு. விதினா என்ன? ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கோட்பாடு இருக்கு, சரிங்களா? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அர்ப்பணிச்சுக்கிட்டோம்னா, சுயத்தை பலி செலுத்தி நம் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை செய்து கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்ன, நமக்கான விதி, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதி. அப்ப இதை மறந்து செயல்படக்கூடிய விஷயம் தான் என்னவா? சமூக செல்வாக்கு, செல்வங்கள், வசதிகள், வாய்ப்புகள் என்று எல்லாமே அங்க போகக்கூடியவைகளாக அங்க இருக்கு என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள், நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு வசனம் ரொம்ப அருமையா சொல்லுது. நம்ம ஃபாலோ கிளாஸ்ல படிச்சுட்டு ஆச்சரியத்தோடு கடந்து போயிருவோம். இப்பதான் நம்ம வளர்ந்திருக்கக்கூடிய அறிவுல நம்ம பார்க்கணும். இந்த ஒட்டுமொத்த உலகமும் அதனுடைய ரட்சிப்புக்காக அது எப்படி இருக்குதான் தவித்து பிரசவ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்? யாருக்காக? சபையின் நிறைவேறுதலுக்காக. அப்படின்னா நம்மளுடைய நிறைவேறுதலுக்காக நம்மளை தேவன் அழைச்சிருக்கிறார் இல்லைங்களா அந்த சபை வாய்ப்புக்கு. அப்ப நம்மளுடைய பங்கு என்ன? இந்த மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு, அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கடந்து வருவதற்கு அதுல நம்மளுடைய பங்கு என்னன்னா, நம் சபையாக நாம் நிறைவடையணும். நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் போது இந்த மனுக்குலத்துக்கு என்ன, தவித்து பிரசவ வேதனை பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆபத்துகள்ல இருந்து, வியாதியில இருந்து, மரணத்திலிருந்து எல்லாம் இவர்கள் விடுபட்டு அவங்களுக்கு உண்டான ஜீவனுக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போகணும்னா சபை நிறைவடையாமல் ஆகாது. அப்ப இந்த சபை என்னுடைய வாய்ப்புக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்ப நம்மளுடைய பங்கை நம்ம மறக்கிறோம். சர்வ சிருஷ்டியும் தவித்து பிரசவ வேதனை பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பங்கு நமக்கும் தேவன் தந்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். காரணம் என்ன? இந்த தவித்து பிரசவ வேதனை பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மனுக்குலத்துலதான் இந்த பூமியில அவங்களுக்கு ரட்சிப்பின் வழி தெரியாமல், ஜீவனுக்கான வழி தெரியாமல், தேவனை தெரியாமல், வார்த்தை தெரியாமல், எப்படியாவது வாழ்ந்துட மாட்டோமா, எப்படியாவது நம்ம இதை செஞ்சிட மாட்டோமான்னு சொல்லிட்டு தான் அவங்கதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க?
சுயநலத்திலையும் பேராசையிலையும் அவங்களுடைய வாழ்க்கையில இதை அது அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அடைந்து கொள்வதற்கான வாழ்க்கைய பின்பற்றி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாமும் இதுக்குள்ள உள்ள போயிட்டோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் ரொம்ப தெளிவாக அங்க சகோதரர் சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய விஷயத்துல பெரிய அளவுல நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை சார்ந்த உடன்படிக்கை சார்ந்த பார்வையை உடையவர்களாக அங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த உலகத்தின் சுகங்கள் நமக்கு ஒரு நன்மையை தராது. உலகத்தினுடைய செல்வங்கள் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் தராது. அருமையானவர்களே, இந்த உலகத்தின் செல்வாக்கு நமக்கு என்னத்தை கொண்டாந்து நமக்கு ஜீவனை கிரீடமாக வச்சிருமா? எதுவுமே தராது. அப்போ நம்ம பேராசை அற்றவர்களாக நாம நடக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னும் சில விஷயம் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் எதற்கு எதிராக எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பாருங்க, சொல்றாரு சில சமயத்துல தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில, தேவனுக்கு பிரியமானவர்களின் வாழ்க்கையில அவர் சில சமயங்கள்ல வியாதியை கூட அனுமதிப்பார். நமக்கு காய்ச்சல் தலைவலி வருது, ஒரு வியாதி வருது, அதை சரி செய்து கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யதார்த்தமா போய் நம்ம அதற்கான முயற்சிகள் எடுப்போம். அது தப்பு இல்லை. ஆனால் தேவனே தன்னுடைய பரிசுத்தவான்களின் மரணம் தேவனுடைய பார்வைக்கு அருமையானது என்கின்ற அடிப்படையில அவங்களுக்கான மரணம் சார்ந்த அனுபவங்களோ அதற்கான வியாதிகளையோ தேவன் அனுமதிக்கும் போது அதற்கு எதிராகவும் நம்ம போராடிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதா? போராடிடக்கூடாது. சில சமயத்துல ஒரு வியாதி வந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஐயோ நான் எப்படியாவது என்ன பண்ணிடணும், சொத்தை வித்தாவது நான் என்ன பண்ணிடணும், பொழைச்சிடணும் அப்படின்னா ஓகே, அது தப்பு இல்லை. பட் தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளுவாங்க, தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படக்கூடிய வியாதி கூட எதற்காக, சும்மா இல்லை, நாமளா ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வீணான வியாதிகளை கொண்டு வரக்கூடிய செயல்பாடுகளை பத்தி இங்க பேசல. தேவன் தரக்கூடிய விஷயம். அப்ப தேவன் நமக்கு தரக்கூடிய விஷயங்கள் சில சமயத்துல, ஏன்னா எப்படினாலும் நம்ம ஓடி என்ன ஆகணும், திரையை கடக்கணும். அந்த திரையை கடத்தல் என்பது எதை குறிக்கும், நம்ம மரணத்தை சந்திக்காம நம்ம போயிட முடியுமா? இந்த மாம்சத்துக்கு மரணம் வராமல் நம்ம பரலோகம் போயிட முடியுமா? அப்ப எப்படினாலும் நம்ம என்ன ஆகணும், நம்ம மரிச்சு ஆகணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவது போல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கின்ற இந்த ஒரு ஏற்பாடு, இந்த பார்வை நம்ம கிட்ட இருக்குதா? மாம்சத்துல சின்ன ஒரு காரியம் வந்துட்டா என்ன பண்ணிடுறோம், அலறி துடிச்சு ஐயோ அது என்னமா இருக்குமோ, எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு பதறி போய் என்ன பண்ணிடுறோம். அப்ப நம்முடைய விசுவாசம் காணா போயிரும், நம்முடைய நம்பிக்கை காணா போயிரும், நம்முடைய அணிதின செயல்பாடுகளை மறந்தே போயிருவோம். நேரா எங்க போயிருப்போம், சுத்தி இருக்கிறவங்கள ஒரு அலக்களிப்பு பண்ணி மற்றவங்கள தூங்க விடாம நேர ஆஸ்பத்திரியில போய் படுத்தாதான் நமக்கு என்ன வரும். ஆமா, அங்க போய் உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்ற உத்தரவாதத்தை ஒரு மனுஷன் வாயில கேட்கும் போதுதான் நமக்கு என்ன வரும், ஒரு பெருமூச்சு வரும். இது யதார்த்தமாக அனைத்து பேருடைய வாழ்க்கையில கூட நடக்கும். என் வாழ்க்கையில் நடக்கும், உங்க வாழ்க்கையில் நடக்கும், நடக்காமல் இருக்காது. ஆனா நாம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, இங்க சகோதரர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன, சில சமயங்களில் தேவனுக்கு பிரியமானவர்களின் வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கக்கூடிய வியாதி, மரணம், அது அவங்களே புரிஞ்சுக்குவாங்க இது எதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கு என்று. அப்ப அதற்கு எதிராக போராடக்கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாதா, அதற்கு எதிராக நம்ம போராடக்கூடாது. அருமையானவர்களே, அப்ப நம்ம விவேகமாக நடந்து கொள்ளணும். விவேகம்னா என்ன, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம யாரு, தேவன் நமக்கு என்ன சத்தியம் கொடுத்திருக்கிறாரு, நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்கின்ற எல்லா விஷயத்திலும் நம்ம என்ன பண்ணணும், நாம ரொம்ப தெளிவான ஒரு விவேகம் உடையவர்களாக நம்ம காணப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அருமையானவர்களே, ஏன்னா அதற்குரிய அறிவை தேவன் அவருடைய வார்த்தைகள்ல நமக்கு என்ன பண்றார், அவர் தந்து கொண்டிருக்கக்கூடியவராக அங்க இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு எண்ணம் வரும், என்ன வியாதி, மரணம், பூமிக்குரிய காரியங்கள், ஆசைகள், லட்சியங்கள், செல்வங்கள் இதெல்லாம் தேடக்கூடாதுன்னு சொல்லும் போதே மனசுக்கு என்ன வருது, ஒரு வகையான வலியும் கஷ்டமும் அங்க வருதே அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அருமையானவர்களே, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அனுபவம் நிறைந்து காணப்படக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில
ஒருவேளை வியாதி இருக்கும், வறுமை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அவங்களுடைய எல்லைகளுக்குள் உட்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய எல்லை அப்படின்னா, எனக்கு ஒரு எல்லை இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லைக்கு உட்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இப்ப ராஜ்குமார் அப்படின்னா, இப்ப என்னுடைய வாழ்க்கையின் எல்லைக்கு உட்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் எனக்கு என்ன பண்ணிருப்பார், தந்திருப்பார். நான் அதன் மீது மட்டும் என் பார்வையை நான் வைக்கணும். சரிங்களா? அவங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் எல்லைக்கு உட்பட்ட காரியங்களை தேவன் என்ன பண்ணிருப்பார், அவர் அனுமதிச்சிருப்பார். அதன் மீது நம்முடைய பார்வை இருக்கணும். அந்த எல்லை கடந்த பார்வைகளும் ஆசைகளும் செயல்பாடுகளும் போகும்போது என்ன ஆகுது, அது நமக்கு பெரிய ஆபத்தாக அங்க மாறுது. அப்போ நம்முடைய எல்லைக்கு உட்பட்ட விஷயத்துல தேவன் நம்முடைய நன்மைக்காகவே அவர் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் தந்து தன் நன்மை சேர்த்துக் கொள்வதற்காக சில விசேஷித்த நிலைகள்ல மரணத்துக்கு ஏதுவான அப்படின்னா கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு எவ்வளவு அருமையாக இருக்கு என்கின்ற அப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏற்ற அனுபவங்களை, வழிநடத்துதல்களை தேவன் தந்து கொண்டிருக்கும் போது, அல்லது அதற்குரிய வாழ்க்கை முறைகளை தேவன் தந்து கொண்டிருக்கும் போது, நிறைய நெருக்கங்களை நம்ம சந்திக்கும் போது, நிறைய இடர்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம காணும் போது, நம்ம எப்படி இருக்கணும் தெரியுங்களா, என்ன பார்வையுடையவங்களா இருக்கணும் தெரியுங்களா? வசனம் வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம். புலம்பல் 3:33. அவர் மனப்பூர்வமாய் மனப்புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. தேவன் என்ன பண்றாரா, மனுபுத்திரரை, இந்த மனுகுலத்தின் மக்களை தேவன் என்ன பண்றா, மனப்பூர்வமாக சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்த மாட்டாராம் தேவன். புரியுதுங்களா? இந்த ஜனங்களை 6000 வருஷமும் மரணத்துக்குள்ள போட்டு, வியாதியில போட்டு அவங்கள என்ன பண்றேன் பாருங்க, அவங்கள ரொம்ப சிறுமையாக்கி, அவங்கள ஒடுக்கி, அவங்கள கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்துறேன் அப்படின்னு தேவன் இப்படி எல்லாம் இல்லை. ஒருத்தரை சிறுமையாக்கி அவங்கள சஞ்சலப்படுறதுன்னா என்ன, வேதனைப்படுறது, துக்கப்படுறது, அவங்கள ரொம்ப துக்கத்துக்குள்ள ஆழ்த்தி நான் கொண்டு போறேன் பாருங்க அப்படின்னு செய்கிற தேவன் நம்ம தேவன் இல்லை. அப்போ மனுகுலத்தின் மனு புத்திரனுடைய சிறுமையவும் அவனுடைய சஞ்சலத்துக்குள்ளேயும் வழிநடத்துவதற்கே விரும்பாத தேவன் அவருடைய பிள்ளைகளின் விஷயத்துல இப்படி செய்வாரா? இப்ப கர்த்தர் இயேசு அவருடைய வாழ்க்கையில அவர் கடந்து போன, அவர் எதிர்கொண்ட அனுபவங்களும், அவருடைய வாழ்க்கை பூமியில மாபெரும் பரிபூர்ணமான மனுஷனாகிய ராஜா எப்படி உண்மையிலேயே தரித்திரராக வாழ்ந்தார், அவர் ஏழை மகனாக அவர் என்ன பண்ணியிருந்தார், பூமியில இருந்தார் இல்லைங்களா? இப்ப அவருடைய வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணி வச்சிருந்தார், அனுமதிச்சு வச்சிருந்தார். உடன்படிக்கையின் வாழ்க்கையில வந்ததற்கு அப்புறம் பார்த்துட்டா இன்னும் பெரிய லெவல்ல கர்த்தருக்கான அனுபவங்கள் போகுது. அதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து நம்ம படிக்க போறோம். எப்போதும் போல என்ன பண்ண போறோம், அடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்முடைய அருமையான ஆண்டவருடைய அனுபவங்களை, வாழ்க்கையை, மரணத்தை நம்ம படிக்க போறோம் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் இயேசு எங்கேயாவது தேவனே என்னை ஏன் இப்படி சிறுமையாக்கி இருக்கிறீங்க, என்னை ஏன் இப்படி சஞ்சலப்படுத்துறீங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லிட்டாரா? அப்படி எங்கேயாவது நம்ம இது நாள் வரை எங்கேயாவது ஸ்டடிஸ்ல நம்ம பார்த்துருக்கிறோமா? இல்ல. அப்ப தேவன் என்ன நோக்கமுடையவர் இல்ல, யாரையும் சிறுமைப்படுத்துவதோ யாரையும் சஞ்சலப்படுத்துவதோ நோக்கம் இல்ல. அப்ப தேவனுடைய பிள்ளைகளின் விஷயத்துல தேவன் எப்படி இருப்பார், என்ன மாதிரி இருப்பார், எப்படிப்பட்ட நோக்கமுடையவராக இருப்பார்? அப்ப நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் எப்படிப்பட்ட அனுபவங்களை தந்து தன்னுடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு விசேஷித்த பார்வை உடையவராக இருப்பாரா, இருக்க மாட்டார்? பாத்தீங்களா? அப்போ இந்த வசனம் உண்மையா இல்லையா? தேவன் நம்மளை சஞ்சலப்படுறதுக்கு விட்டுறாரா? நாம தான் சஞ்சலப்படுறோம். எதுக்கு சஞ்சலப்படுறோம் தெரியுமா? நம்ம கிட்ட இல்லாதவைகளை வெளியில பார்த்து, ஐயோ எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே, அவர் என்ன இப்படி ஆயிட்டாரு, என்ன விட அவர் இவ்வளவு சிறப்பா இருக்கிறாரே, சிறந்து இருக்கிற, இப்படி என்னென்னோ விஷயத்துல நாம தான் என்ன ஆகிட்டு இருக்கிறோம், நாமளா சஞ்சலப்படுறோம். அதுக்கு காரணம் நம்மளுடைய சுயநலமும் நம்மளுடைய பேராசையும் தானே தவிர, அப்ப நம்ம பார்வை சரியில்லை, நம்முடைய எண்ணம் சரியில்லை, நம்முடைய செயல்கள் சரியில்லை, நம்முடைய கிரியைகள் சரியில்லை என்றது அர்த்தம். அதனால நாம சஞ்சலப்படுறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் நெருக்கமான பாதையில முன்னேறி செல்லக்கூடிய அந்த அருமையான தெய்வீக பராமரிப்பு சார்ந்த அனுபவங்கள்ல அவங்க எப்போதுமே தேவன் கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்திலயும் அவங்க என்ன ஆகுறது இல்ல, சஞ்சலப்படுறது இல்ல. ஐயோ தேவன் இப்படி சிறுமியா வச்சுட்டாரே என்று அவங்க அப்படிப்பட்ட பார்வையும் அவங்களுக்கு தேவன் தர்றதும் இல்லை. அந்த பார்வை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கவும் இருக்காது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிந்தித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் மங்களம் தாம் கொடுத்து நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிந்தித்தார். பாத்தீங்களா என்னவா இந்த வசனம் எதை பேசிக்கிட்டு இருக்கும்னா, மாம்சத்துக்குரிய தகப்பன்மாரெல்லாம் அவங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்றாங்களா, கொஞ்ச காலத்தின் நன்மைக்காகவே தன் பிள்ளைகளை சிச்சிக்கக்கூடியவங்களாக இருக்கும்போது, நிலையான ஆசீர்வாதத்தை தரக்கூடிய பரம தகப்பன் அவருடைய பிள்ளைகளை நிலையான ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ணுவாராம், சிச்சிக்கிறாராம். நிலையான ஆசீர்வாதம் எப்போதும் தேவன் நமக்கு தர சித்தம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்துக்காக நம்மளை என்ன பண்றாராம் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்துவதற்காக தேவன் என்ன பண்றார், நம்மளை சிச்சிக்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இவைகளை நம்மளால அங்க பார்க்க முடியுது. ஆகவே அருமையானவர்களே, நாமும் அநேக சமயங்கள்ல என்ன பண்ணிடுறோம், இப்படிப்பட்ட தெய்வீக காரியங்களை மறந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஜெபத்திலேயே போய் தேவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம், முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட முறுமுறுப்பு அல்லது ஒரு ஆவிக்குரிய நேர்த்தியான ஒரு பார்வை இல்லாமல் காணப்படும் போது சில பேருடைய ஜெபங்கள், அந்த பேராசையை உள்ளடக்கி சில ஜெபங்கள் இருக்கும். அந்த பேராசையின் ஜெபங்கள் கூட அது அவங்களுடைய பார்வையில ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அவன பேராசைன்னா என்ன, சுயநலம். அப்படிப்பட்ட ஜெபங்கள் ஒருத்தர்கிட்ட தொடர்ந்து காணப்படுது அல்லது அந்த எண்ண ஓட்டங்களே தொடர்ந்து இருக்கு அப்படின்னா, அருமையானவர்களே, அவங்களுடைய வாழ்க்கையில செல்வங்களை பெற்றுக் கொள்ளுவாங்க, இல்லாமல்லாம் இருக்காது. நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்ளுவாங்க. அப்படின்னா தேவன் என்ன பண்ணுவாரு, நோக்கமே அற்று மறந்து ஒருவர் காணும் போது அவர் எதை விரும்புகிறாரோ என்ன பண்ணிடுவார், அனுமதிச்சிடுறார். சரி, நீங்க விரும்புகிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும்படியாக தேவன் அனுமதிச்சிடுறார். ஆனால் அவர் சத்தியத்தையும் அதற்குரிய ஊழியங்களையும் அருமையான வாய்ப்புகளையும் அவர் இழந்திருப்பார். அப்ப சுயநலமான ஜெபம் அவருக்கான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவர் பெற்றுக்கொண்டாலும் கூட ஆவிக்குரிய அருமையான நல்ல ஆசீர்வாதங்களை அவர் என்ன பண்ணியிருப்பார், அவர் இழந்தவராக அவர் காணப்படுவார். சில பேர் அவங்களுடைய உடல் நலத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஜெபங்களை ஏறெடுத்து அல்லது போராடி அவங்க அதனுடைய காரியங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்க இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில அதிகமாக சோதனைகளை காணக்கூடியவர்களாக அங்க இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஆவிக்குரிய நன்மைக்கு ஏதுவான சோதனைகளாக இருக்காது. எப்போ நாம தேவனுடைய ஏற்பாட்டை விட்டு விலக ஆரம்பிச்சு தேவன் அனுமதிக்காதவைகளின் பேர்ல நம்முடைய ஆசீர்வாதங்களை நாமளா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அப்ப அதற்கு நேர் எதிரான அனுபவங்கள் வரும் இல்லைங்களா, அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப வேதனைக்குரியவைகளாக அங்க இருக்கும். அதை அவங்க ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அருமையானவர்களே, இதையும் நாம் அவங்க சிந்திக்கணும். இன்னும் அருமையானவர்களே, அநேகருடைய விஷயத்துல நம்ம பார்க்கும்போது அவங்க மாம்சத்துக்குரிய விஷயத்தை பெற்றுக்கொள்ள அவங்க திருப்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா, திருப்தி அடைஞ்சிட்டு ஆனா ஒரு காலகட்டங்கள் வரும்போது அவங்களுடைய ஆவிக்குரிய நிலையை அவர்கள் கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு பெரிய அதிருப்தி வரும் உங்களுக்கு. அந்த அதிருப்தியோடு சேர்ந்து இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு தேவையான எந்த நன்மைகளையும் தரப்போறது இல்லை, ஆரோக்கியத்தையோ சுகத்தையோ எதையும் அது தொடர்ந்து தரப்போறது இல்லை. ஒரு சமயம் வரும்போது அவங்களுக்கான அனுபவங்கள் அது சபைக்கான அனுபவங்களாக அல்லாமல் அல்லது சபையின் அங்கங்களுக்குரிய அனுபவங்களாக அல்லாமல் கொஞ்சம் வேறு விதத்துல வகைகள் அங்க காணப்படும் போது அப்ப அவங்க என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்க தெரியுங்களா, அப்ப கூட அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், சகோதரர் அங்க சொல்றாரு, தேவனுடைய வாழ்க்கையில இப்படியாக இதை அனுமதிச்சிருக்கிறாரு, அதை கொடுத்துட்டாரு, இதை கொடுத்துட்டாரு, ஆனால் நான் தேவனை நான் என்ன பண்ணல, குறை சொல்லல அப்படின்னு அப்ப கூட அவர்கள் தங்கள் மீது சுய அனுதாபம் கொள்ளுவார்களே தவிர ஏதோ தேவனுக்கே இவர்கள் ஒரு அங்கீகாரம் கொடுப்பது போல பேச ஆரம்பிப்பாங்களே தவிர ஆனா முறையான பார்வை அவங்களுக்கு வராது. தேவன் எனக்கு எந்த நன்மையுமே செய்யல, இவங்களுடைய மாம்சபூர்வமான காரியத்தை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு, அனுபவிச்ச பிற்பாடு இப்ப வருவாங்க ஒரு சூழ்நிலைகள் வரும்போது தேவன் எனக்கு எதுவுமே தரல, ஆனாலும் நான் தேவனை எதுவுமே குறை சொல்லல அப்படின்ட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க.
சரி, இப்படி பேசுறதுனால தேவன் ஐயோ பாவம் ரொம்ப வருத்தப்படுறாங்களேன்னு தேவன் அவங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாருன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த அழைப்புல இந்த நெருக்கமான பாதையில ஒருத்தர் எவ்வளவாக முன்னேறுகிறாரோ அதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு போவாரு. அதுல கூட பாருங்க, முடிவு பரியந்தம் ஓடி அவர் முடிச்சாதான் அவருக்கான ஆசீர்வாதம். ஒருவேளை முடிஞ்ச அளவுக்கு ஓடிட்டார், பக்கம் பக்கம் ஓடி எல்லை பக்கம் ஓடிட்டாரு, ஆனா எல்லை கிட்ட போய் கோட்டை விட்டுட்டாருன்னா இப்ப அந்த இடத்துல ஐயோ இது வரைக்கும் வந்துட்டாரே கையை பிடிச்சி இழுத்துருவோமேன்னு தேவன் இழுத்துருவாரா? அப்படியும் செய்யறது இல்ல. அப்போ இந்த வழியினுடைய வாழ்க்கையினுடைய விதத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்ம புரிந்து கொள்வது அருமையானவர்களே மிக மிக அவசியமான ஒன்றாக அங்க இருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல என்ன விண்ணப்பங்களை தான் வைக்கணும்? சுயநலமான ஜெபங்களை, நம்முடைய மாம்சபூர்வமான தேவைகளுக்கான ஜெபங்களை, அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான காரியங்களை அந்த முனைப்போடு நம்ம எப்போதும் நம்ம தேவன்கிட்ட போலாமான்னா ஆவிக்குரியவர்கள் அப்படி போக மாட்டாங்க. ஆவிக்குரியவங்களுடைய விண்ணப்பம் எதுவாக இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வரங்களுக்காக அங்க இருக்கும். எதற்காக? ஆவிக்குரிய வரங்களுக்காக, ஆவிக்குரிய காரியங்களுக்காக. தேவனே எனக்கு பொறுமை கொடுங்க, தேவனே எனக்கு சகிப்புத்தன்மை கொடுங்க, தேவனே எனக்கு விசுவாசத்தை வருத்திக்கப்படுங்க, தேவனே எந்த நிலையிலையும் நான் உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய வைராக்கியத்தை கொடுங்க, உங்களை விட்டு பிரியாத ஒரு திடமான நிலையை எனக்கு கொடுங்க, சுத்த இருதயத்தை கொடுங்க, பரிசுத்தாவி கொடுங்க, ஞானம் கொடுங்க என்று இப்படியாக அனைத்தும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய மேம்பாட்டிற்கான விண்ணப்பங்களாக மட்டுமே நாம் தேவனுடைய பிள்ளைகள் அங்க வைப்பாங்களே தவிர மாறாக வேற எந்த காரியங்களும் வைத்தாலும் அவைகள் பிரயோஜனம் இல்லை என்று புரிந்து கொண்டு என் எல்லைக்குள் உட்பட்டு தேவன் அனுமதித்திருக்கக்கூடிய எல்லாமே எனக்கான ஆசீர்வாதம், தேவன் எனக்கு இப்ப தந்திருக்கிறார், என் கையில இருக்குது, இது எல்லாமே எனக்கு ஆசீர்வாதம் தான், அதை தாண்டின பார்வை இருக்காது. அல்லது பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெறப்போகிற எந்த விஷயங்களுமே அது தேவன் தரும்போது அது எனக்கான ஆசீர்வாதம், அதுதான் எனக்கான ஆசீர்வாதம். அவைகளை கடந்த பார்வை அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி அவங்க மாம்சபூர்வமான பார்வைகள் தேடல்கள் அவங்க கிட்ட இருக்காது. மாறாக ஆவிக்குரிய காரியத்தை மட்டுமே அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, பார்க்க ஆரம்பித்து விண்ணப்பங்களும் ஜெபங்களும் பிரயாசங்களும் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அங்க இருக்கும். ஏனென்றால் நமக்கு காலம் இல்லை, காலம் கடந்து போனாலும் நமக்கான சரீரத்தினுடைய பலனோ திடமோ தேவன் அப்படியாக எந்த மனிதனுக்கும் தேவன் தல்ல. ஆகவே நமக்கு உண்டான காலங்கள்ல இந்த மாம்ச சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஏறெடுப்பதற்காகத்தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மளை விசேஷித்த நீதிமான்களாகவும் ஒரு பரிசுத்தமாகுதலின் வாய்ப்புல தேவன் நம்மளை நிலைநிறுத்தி நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற பார்வையில காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு ஆவிக்குரிய தேவைகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தேவனுடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் காணப்பட்டு அதற்கான விண்ணப்பம் அதற்கான வேண்டுதல் இதுலத்தான் தேவனுடைய பிள்ளைகள் அங்க காணப்படுவாங்க என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இப்படியாக நம்ம பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகல வகையான ஆசீர்வாதங்கள் இவைகளை எண்ணி நாம எப்போதுமே என்ன ஆகணும்னா தேவனுக்கு முன்பதாக மனப்பூர்வமாக நன்றியுடையவர்களாக அங்க இருக்கணும். இப்ப நம்ம வாசிக்கலாம் வசனம் இறுதியாக எபிரேயர் 13:5. எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். என்னவா நீங்கள் இப்ப இந்த இடத்துல நீங்க என்னென்ன வார்த்தை போட்டுக்கலாம்னா, நீங்கள் பேராசை இல்லாதவர்களாய் நடந்து, பேராசையின் பார்வை இல்லாதவர்களாய் நடந்து, பேராசையினுடைய வார்த்தை இல்லாதவர்களாய் பேசி, பேராசையினுடைய கிரியைகள் இல்லாதவர்களாக நீங்கள் நடந்து என்று எல்லாத்தையும் நீங்க போட்டுக்கலாம். இதுக்குள்ள நீங்க எல்லா வார்த்தையும் நீங்க போட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம், அடுத்து என்ன சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுதான் என்ன தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம்.
அதுதான் போதும் என்கின்ற மனது. அதுக்கு முன்னாடி என்ன? அதுதான் பேராசையினுடைய கொள்கை. பேராசையினுடைய கொள்கையோ சுயநலத்தினுடைய கொள்கையோ நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிடக்கூடாது, வந்துவிடக்கூடாது என்பதுதான் வேத வசனத்தினுடைய தெளிவான காரியங்களாக அங்க இருக்கு. இப்ப நம்ம சிந்திக்கலாம். இந்த வருடம் முழுவதும் கடந்து வந்திருக்கிறோம். நாம எப்படிப்பட்ட ஆவிக்குரியவர்களாக நாம் போதும் என்கின்ற மனதோடு நாம் தேவன் தந்திருக்கக்கூடிய ஏற்பாட்டுல நாம காணப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக வளர்ந்து போயிருக்கிறோம், அல்லது அவைகளுக்கு பெரும் தடைகளாக நம்முடைய வாழ்க்கையில இந்த பேராசை மற்றும் சுயநலத்தினுடைய விஷயங்கள் எவ்வளவாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும்படியாக அவைகளை நாம அனுமதிச்சிருக்கிறோம் என்பதை நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சு ஒருவேளை இந்த வருடத்திலேயே இவைகளுக்கு நம்ம முடிவு பண்ணிட்டு வரப்போகிற புதிய வருடங்களை நம்ம என்ன பண்ணணும், உண்மையாகவே ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்முடைய உடன்படிக்கைக்கு முக்கியத்துவத்தை நம்ம முன்னிறுத்தி அவைகள்ல சிறந்த முடிவுகளை நம்ம எடுத்து உண்மையான நம்முடைய மனதை தேவன்கிட்ட வெளிப்படுத்தி நம்முடைய உடன்படிக்கையின் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம அதற்கான பிரயாசங்களை எடுக்கணும். அதற்கான எல்லா வகையான கிருபைகளையும் அனுகூலங்களையும் தேவன் நம் யாவருக்கும் தந்து நம் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.